ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மெஷகை. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நம்ம நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 25,089. ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் 82. அங்கேருந்து ஒரு 7 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணவன் ஓப்பன் லோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் கீழே வந்திருக்கான். அங்கே வச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேவோட ஹைல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான். ப்ரீவியஸ் டேவோட ஹைல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு திரும்பியும் ஓப்பன் ப்ரைஸ்க்கு வந்து ரீச் பண்றான். ஓப்பன் ப்ரைஸ் ரீச் பண்ணி லாஸ்ட் வீக்கோட லோ இருந்திருக்கு. அங்க ஒரு சின்ன கரெக்ஷன், திரும்ப ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்துல டைரக்டா நம்மளோட R1 பிரேக் பண்ணிட்டான். R1 பிரேக் பண்ணும்போது கால் ஸ்ட்ரைக்குங்க எல்லாம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே தான் வந்துருச்சு. ஸோ R1க்கு மேலே வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் திரும்ப R1 பிரேக் பண்ணி கீழே வரான். R1ல ரிஜெக்ட் ஆகுறான். திரும்ப மேலே வந்து அதவே பண்ணி கடைசியில் முடியிற நேரத்தில் R1க்கு மேலே வந்து முடிச்சிட்டாங்க. நம்ம நேற்று இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 25,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் டவுன் சைடு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மேலே போகிறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, நமக்கு நேற்று அதாவது திங்கக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,082 ஸ்பாட்டுக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 25,151. ஆனால் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்ட்ரைக் என்னவா கிடைச்சது அப்படின்னா 25,150 அந்த ஸ்ட்ரைக் கிடைச்சது. ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்குது 82. ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். ஸ்பாட்டோட ஹைல இருந்து 70 பாயிண்ட் கீழே அவனுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் ப்ரீமியத்தோட ஏடிஎம் ஸ்ட்ரைக், ப்ரீமியம் முடிஞ்ச ஸ்ட்ரைக்கு அன்னைக்கு ப்ரீமியத்தோட ஹை ஸ்ட்ரைக்லயே ப்ரீமியம் முடிஞ்சிருக்கு. அது 150. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் இருந்தனால தான் நாம ஹை என்ன நடந்தா போகும் அப்படின்றத நாம சொல்லலை. அதாவது அப்சைட் என்ன நடந்தா போகும் அப்படின்றத நாம சொல்லலை. லைவ்ல தான் அது தெரியும் அப்படின்றனால அதை நம்ம சொல்லாம விட்டாச்சு. இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல மார்க்கெட்டிங் 9:15 ஓப்பன் பண்ணி இந்த ஏரியா வரையும், அதாவது 10:35 வரையுமே, இந்த ஏரியா வரையுமே ஸ்பாட் வேணா ஒரு ஸ்விங்கு கொடுத்துருக்கானே தவிர ப்ரீமியத்துல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம இருந்தது. ப்ரீமியம் டோட்டலா டிகேல இருந்தது. காரணம் ஸ்பாட்டையும் ப்ரீமியத்தையும் மேட்ச் பண்ணி ஆகணும். ஸ்பாட் முதல் நாளோட ஹைக்கும் லோக்கும் 70 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல இருந்தது. இதெல்லாம் ஈவன் பண்ணணும் அப்படின்றதுனால ப்ரீமியம் அப்படின்றது எந்த ஒரு அப்ரிசியேஷனும் ஆகவே இல்லை. ப்ரீமியத்துல மூமெண்ட்டுமே இல்லை. ரெண்டு பேருமே ஒருத்தனை லோக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யாரும் யாரையும் பீட் பண்ண முடியாம இருந்தது. இந்த கண்டிஷன்ல தான் இருந்தது. ப்ரீமியம் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு மூமெண்ட், ப்ரீமியத்தோட மூமெண்ட் அப்படின்றதே வந்திருந்தது. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க நடக்குது, ப்ரீமியத்துல என்ன நடந்தா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட கோர்ஸ் அடுத்த பேட்ச் வந்து வர சண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 20 ஜூலை அடுத்த கோர்ஸ் நமக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயிலை வாங்கி விருப்பம் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஆப்ஷன் சக்சஸ் ஃபார்முலா. அந்த ஃபுல் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்க்க மாட்டோம், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்றத பார்க்க மாட்டோம். வெறுமனே ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ப்ரைஸ் அதை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இதுல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது, ஒரு செல்லரோட என்ட்ரி பேட்டர்ன் என்னவா இருக்கும், மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்றது, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க. இது கூடவே நீங்க எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் பண்ணணும், அந்த என்ட்ரிக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, ஏன் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது என்ட்ரிக்கு 3 ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இதுல வந்துடும். இன்ட்ராடேல ஆப்பனண்ட் வின் பண்ணும்போது என்ட்ரி எங்க எடுக்கணும், எக்ஸிட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இது பாத்தீங்க அப்படின்னா செல்லர் ரீஎன்ட்ரி ஆகிற இடமா இருக்கும். அதுக்கு அடுத்து பிக் டே என்ட்ரி எக்ஸிட், இந்த விஷயம் பாத்தீங்கன்னா செல்லர் எக்ஸிட் ஆகக்கூடிய இடமா இருக்கும். செல்லரை பேஸ் பண்ணி இந்த 2 என்ட்ரி
நீங்க கத்துப்பீங்க. அதுக்கடுத்து இன்ட்ராடே பாட்டம் பிக். ஒரு லோ பிரைஸ்லயே எப்படி நம்ம பை பண்ணணும்? பை பண்ணணும்னா அங்க என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்? எந்த விஷயம் நடந்தது அப்படின்னா நாம அந்த இடத்துல பை செல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா நம்ம 7000ல பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை 20ஆம் தேதி அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,348, 25,286, 25,162, 25,101. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எதுவும் பை செல் பண்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நாம லெவல்ஸை கொடுத்துருக்கோம். அதாவது 25,200 கால் புட்டு இவங்களை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸை கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஏடிஎம்ல ப்ரைஸே கிடையாது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல ப்ரைஸே இல்லை. 73 ரூபா தான் இருக்கு. இந்த 73 ரூபா நிஃப்டில என்னைக்கு இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காலையில இருக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்க வேண்டிய ப்ரைஸை ஒரு நாள் முன்னாடியே வச்சிருக்கான். மொத்தமா டிகே அப்படின்றது நடந்துருச்சு. அப்படி அதை தான் இங்க காமிக்குது. டிகே அப்படின்றது நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது தான் வருது. மார்க்கெட் ப்ரீவியஸ் டே திங்கக்கிழமையோட ஹைக்கு மேல வந்து நின்றுட்டான். செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் ஸ்ட்ரைக்கும் ஹை ஸ்ட்ரைக்கும் வேற வேற ஸ்ட்ரைக்கா இருக்கு. திங்கக்கிழமை அந்த மாதிரி இல்லை, ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைக்கா இருந்தது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நான் இந்த லெவல்ஸை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கனால உங்களுக்கு சொல்றேன். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் 25,200 கால் ஸ்பாட் சப்போஸ் இந்த R1 இந்த R1 வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த 25,200 கால் அப்படின்றவன் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் அதிகமாக ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டால இந்த R1க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த R1 லைன் அப்படின்றது அவனுக்கு ரெசிஸ்டன்ட் லைனாக மாறிடும். ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக மாறி அங்கேருந்து ரிவர்சல் வர வாய்ப்பாக மாறும். சப்போஸ் இந்த S1 வந்து ரீச் பண்ணுறான் அப்படின்னா S1ல அந்த 25,200 புட் அப்படின்றவன் அவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட் இந்த R1க்கு கீழே நிற்க வாய்ப்பு. R1க்கு அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு விட கம்மியாக இருக்கான் அப்படின்னா இந்த S1 அப்படின்ற இந்த லைன் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக மாறிடும். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் நாம கொடுக்குற லெவல்ஸை எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கை இப்படி தான் வாட்ச் பண்ணணும். இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இப்போ திரும்பியும் சொல்கிறோம். சப்போஸ் R2 வந்து ரீச் பண்ணுது, மார்க்கெட் R2 வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸில் அந்த காலோட ப்ரைஸ் புட்டோட ப்ரைஸ் ரெண்டு பேரோட ப்ரைஸையும் ஆட் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருதோ அதை இந்த ஒரே கால் ஸ்ட்ரைக்குக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நிற்க வாய்ப்பாக இருக்கும். அதாவது ரெண்டு பேரையும் ஆட் பண்ண ப்ரைஸ் என்னவோ அதை விட அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தா அப்படின்னா இந்த R2க்கு மேலே நிற்கிற வாய்ப்பு. அதை விட கம்மியாக இருந்தான் அப்படின்னா இந்த R2 ஸ்பாட் ஒருவேளை இந்த லெவலில் ரீச் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதே விஷயம்தான் புட்டுக்கும். சப்போஸ் S2 வந்து ரீச் பண்ணும்போது அந்த புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு கால் புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை ஆட் பண்ணால் என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸை அந்த புட்டு ஒரே ஸ்ட்ரைக்குக்கு கொடுத்துருக்கணும். இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்தந்த லைனுங்க சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டண்ட்டாவோ ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் மேலே வந்ததுன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது, கீழே வந்ததுன்னா சப்போர்ட்டாக இருக்க போகுது. அந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் இருந்தது இல்லை இப்படின்றத மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணீங்கன்னா
பிரீமியத்தை பேஸ் பண்ணி ஸ்பாட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியிற விஷயங்களை நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு அது என்னைக்கும் வெற்றி அப்படின்றத கொடுக்காது. ஒவ்வொரு நாளும் வெற்றி, அதாவது நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாவே அங்க சக்சஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க வெறும்னே எல்லாருக்கும் தெரியிற டேட்டாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல யூஸே கிடையாது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இது அல்காரிதம். இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த அல்காரிதத்தை கூட நீங்க டிராவல் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது உங்களால ப்ரைஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு இங்க கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்த பண்ணாதீங்க. ஸ்பாட்டோட கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத எப்பயுமே பண்ணாதீங்க. ஓகே, இந்த லெவல்ஸ் பை செல் பண்றதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இதை நம்ம திரும்பியும் சொல்லிக்கிறோம். நாம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு உண்டான கிவ் அவே அப்படின்றது செலக்டட் மெம்பர்ஸ்க்கு கிடைக்க போகுது. அந்த கிவ் அவே என்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாம அடுத்த ஒரு வீடியோல ரிவீல் பண்றோம். அதுக்கு நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த கிவ் அவேல நீங்களும் வின்னரா இருக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.